வணக்கம் நாளும் தற்பொழுது முச்சுக்குப்பம் பகுதியில் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மீனவர்கள் தங்களுக்கு கட்டி கொடுத்து இருக்கக்கூடிய இந்த புதிய மீன் அங்காடியானது சரியாக வியாபாரம் ஆகவில்லை என்ற கோரிக்கையை முன்வைத்து பழைய இடங்களிலேயே தங்களுக்கு கடை அமைக்க கோரிக்கை வைத்து தற்பொழுது இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்தவரை கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக இதே பட்டினப்பாக்கம் லூப் சாலையில் ஏராளமான இங்கு இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகளே மீன் வியாபாரம் செய்து வருகின்றனர். இங்கு இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலும் மீனவர்களாக தான் இருக்கின்றனர். எனவே இங்கு இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக மீன் வியாபாரம் செய்து வருகின்றனர். அண்மையில் இந்த பகுதியானது போக்குவரத்திற்கு பயன்படுத்தக்கூடியதன் வகையில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக ஏற்படுவதாலும் கூட்ட நெரிசல் காரணமாகவும் இந்த லூப் சாலை ஓரங்களில் இருந்த மீன் கடைகள் அனைத்தையுமே நவீன மீன் அங்காடி மயமாக அதே பகுதியில் கட்டி மாநகராட்சியானது 360 கடைகள் என தற்பொழுது ஒவ்வொரு கடையும் தற்பொழுது இங்கு இருக்கக்கூடிய மீனவர்கள் வசதிக்காக விட்டிருக்கிறது. இந்த நிலையில் கடந்த 2 மாதங்களாக இந்த நவீன மீன் அங்காடியானது பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இருந்து வருகிறது. இங்கு இருக்கக்கூடிய 360 கடைகளிலுமே ஏராளமான இங்கு இருக்கக்கூடியவர்கள் மீன் வியாபாரம் செய்து வருகின்றனர். கடந்த 2 மாதங்களில் தங்களுக்கு போதிய அளவு வியாபாரம் இல்லை எனவும் இங்கு இருக்கக்கூடியவர்கள் மட்டும் இல்லாமல் வேறு பகுதிகளில் இருந்து வந்து கூட மீனவர்கள் அல்லாதவர்கள் கூட வியாபாரம் செய்வதால் தங்களுடைய வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படுகிறதாக தற்பொழுது மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக மீன்கள் வியாபாரம் ஆகவில்லை என மீன்களை கீழே கொட்டி அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த மீன் அங்காடியில் சரியான வியாபாரம் இல்லை எனவும் இங்கு இருக்கக்கூடிய பராமரிப்பு வசதிகளும் சரியாக இல்லை எனவும் இங்கு கட்டி கொடுத்ததோடு எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாமல் கிடப்பதாகவும் மீனவர்கள் இந்த குற்றச்சாட்டை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இப்ப தற்பொழுது மீனவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியுமே கூட தங்களது கோரிக்கைகள் நிறைவேறும் வரை மீனவளத்துறை அமைச்சர் சந்தித்து தங்களுக்கு கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும். இந்த அங்காடியில் தாங்கள் மட்டுமே கடை போடுவதற்காகவும் வேறு யாரும் வேறு நபர்கள் கடை போடாத அளவுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தற்போது இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மீனவர்கள் பல்வேறு நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். அவர்களிடமே கேட்கலாம். அக்கா, நீங்க எவ்வளவு வருஷமா கடை போடுறீங்க? என்ன பிரச்சனையை வச்சு இப்ப போராட்டம் நடத்தி? மீன் வியாபாரம் பண்ணதை பத்தியமா பேசுறோம். நாங்க எங்களுக்கு கடை அந்த ரோட்டு ஓரமா நான் 17 வருஷமா நான் வியாபாரம் பண்றேன்டா. 17 வருஷமா தான் நான் வியாபாரம் பண்றேன். அது சம்பாரிச்சுன்னு போய் 10 ரூபாய் சம்பாதிச்சு பிள்ளைங்களை காப்பாது. எங்களை திடீர்னு தூக்கிட்டு வந்து எதுவுமே சொல்லலை. எங்களுக்கு சொல்லாம திடீர்னு டோக்கன் கொடுத்தா நாங்க என்ன பண்ண படிக்காதவங்க எல்லாம் ஒரு பொருள் கொடுத்தா நாங்க ஒரு ஜனங்க என்ன பண்ண ஓடி போறோம். என்ன போய் வாங்கினா டோக்கன் கொடுத்தாங்க. என்ன டோக்கன் மீன் கிடைக்கும். இது என்னதுக்குன்னா உங்களுக்கு உள்ள வியாபாரம் பண்றதுக்குன்னு நாங்க சொன்னோம். உள்ள வந்து பார்த்த உடனே எங்களுக்கு பிடிக்கல. எங்களுக்கு வியாபாரம் இது ஆகாது எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் எல்லாருக்கிட்ட சொன்னேன், இது உள்ள போனோம்னா நம்மளுக்கு வியாபாரம் ஆகாது. 10 ரூபாய் போனி கூட ஆகாது நம்மளுக்குன்னா. அதுக்கு சில பேர் ஆவாங்க. எம்மா எனக்கு தெரியாது. ரோட்டோரமா போறவங்க தான் வந்து நின்று பார்த்து ஒரு பொருள் நல்லா இருக்குதுன்னு வாங்குவாங்க. என்ன உள்ள கொண்டு இந்த ரூம்பா பொட்டி பொட்டியா கட்டி வச்சு எங்களை ரூம்ல கொண்டு அடைச்சிட்டா ஜனம் வந்து சுத்தி வரமாட்டுது. எல்லாரும் சொல்ல உள்ள போங்க வாங்க யாரும் வரல. பிராமிசா 2 மாசம் ஆகுதுமா. 2 மாசமா ஜனங்க வரல. வருத்துங்க 1-2 வருத்துங்க. ஃபர்ஸ்ட் முனையிலே பார்த்துன்னு போய் பார்த்துக்கோ. கத்தி என் தொண்டெல்லாம் வலிக்குது. வலிக்குது என்னால. அதான் என்ன செஞ்சேன், என்னால முடியல. மீன் விற்காம ஐஸ்ல கொட்டுற உப்பு போறது நாய் தூண்டுறது இப்படியே போய்கிட்டு வீட்டுக்கு 10 ரூபாய் போய் என்னால பிள்ளைங்களை சாப்பாடாக்கி போட முடியல. கடை மேல பிள்ளைங்களுக்கு தெரியாம கடை வாங்கி நான் இப்படியே குடும்பத்தை தள்ளி நிற்கிறேன் 2 மாசமா. பிள்ளைங்க சொல்லுதுங்க, என்னம்மா கடை வருமானமே வராம என்ன கஷ்டமா வருதுமாண்ணா? வியாபாரம் ஆகலப்பா, நான் என்னப்பா பண்ண முடியும்? இதை நான் வியாபாரம் உங்ககிட்ட தான் கொடுக்க போறேன். நான் யாருக்கும் தரப்பதில்லை. வியாபாரம் உள்ள இட்ட மட்டும் ஏமா அப்படி ஆச்சுன்னா ஜனங்க உள்ள வரல. பாதி பேர் முக்காசி எங்களுக்கு ரோட்ல வியாபாரம் பண்ண சொல்ல ஒரு 50 பேர்னாச்சும் கஸ்டமர் இருந்தாங்க. உள்ள ஒரு 3 பேர் தான் வராங்க. அந்த 3 பேரை நான் உள்ள ரோட்ல கொடுத்தேன். 3ஆவது ரோட்ல கொடுத்துறாங்க. இப்படி பாக்குற மாதிரி இப்படி பாக்குற மாதிரி கொடுத்துறாங்க. நான் இருக்கிற குள்ளத்துக்கு தெரிய மாட்டேன் யாருக்குமே. எல்லாரும் என்ன செய்யறாங்க, மெயின்லயே வாங்கிட்டு போயிடறாங்க. வாங்கிட்டு வந்துட்டு அதிக மேல பாக்குறாங்க. ஐயோ அக்கா இங்க உட்காந்து தெரியல காணும். மீன் விற்காம கொட்டுறேன். எனக்கு ரொம்ப மன உடச்சல் ஆகுதுமா, பயங்கரமா ஆகுதுமா. எனக்கு 2 பிள்ளைகளை வச்சு நான் நெஞ்சு வலி. எனக்கு சுகர் பேஷண்ட். நான் ஒரு வேளை சாப்பிடனா கூட எனக்கு தரத்துல ஒதுரும். சுகர் அதிகமா ஏறிடும். என் பிள்ளைகளை நான் காப்பாற்றணும். இது உள்ள எனக்கு வியாபாரம் சுத்தமா ஆகும். 10 ரூபாய் போடி ஆகாம உட்காந்துக்கிறேன். இன்னைக்கு கூட 3 நாள் ஆகுது மீன். அந்த மீன் எடுத்து உங்ககிட்ட வித்தா நீங்க சாப்பிட்டா உங்களுக்கு கெடுதல் வரமா வருதா? எங்க மேல தப்பு இல்ல, அரசாங்கம் மேல தப்பு. எங்களை தூக்கி அந்த அன்றாட மீன் இருக்கிறவங்க
தூக்கிட்டு வந்து உள்ள தூக்கி போட்டு மீன் வைக்காம 3 நாள் ஐஸ் போட்டு வச்சிருந்தா அந்த மீன் மறுத்தது வாங்கி சாப்பிட நாங்க வித்தோம்னா அந்த மீன் நீங்க சாப்பிட்டு போயிட்டு மீன் கட்டு போயிடும். அப்போ உங்க பிள்ளைங்க கெடுதல் வருது. அப்ப எங்க மேல குறை சொல்றீங்க வந்து அம்மா மீன் நல்லா இல்லாம இருக்கணும் அப்படின்னா யார் மேல தப்பு? யாரு மேல தப்பு? எங்க மேல தப்பு? அரசாங்கத்தை மேல தான். அரசாங்கத்தை சொல்லுவோம். அரசாங்கத்தை மேல எங்க நடு ரோட்ல விட்டுருந்தாங்கன்னா நாங்க தெருவோரமா உட்காந்துக்கிறோம். நாங்க தெருவோரமா அன்னாட பொருள் அன்னாட எடுத்துட்டு போயிடுவோம். அப்ப வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல. அம்மா மீன் நல்லா இருக்குதுமா உங்க இடத்தமா வாங்குவேன்னு. இப்ப வரவங்க அம்மா மீன் நல்லா இல்லம்மா மீன் நல்லா இல்லம்மான்றாங்க. இப்ப இந்த கருத்தை நான் எப்படி அடைக்கிறோம்னா மீன் நல்லா நாங்க என்ன பண்ண முடியாது தூக்கி கொட்டுறோம் உப்பு போடுறோம் இப்படியே போய்கிட்டு 2 மாசமா 2 மாசத்துக்கு இந்த நிலைமைனா எங்களுக்கு காலத்துக்கு இது உள்ள விட்டா நாங்க வாழ்வாதாரம் என்ன ஆகுறது? எங்க வாழ்வாதாரம் போயிடும். அதனால தயவு செஞ்சு இதை நீங்க சத்திரம் கட்டுறீங்களோ என்ன பண்ணுங்க பண்ணிக்கோங்க. தமிழக அரசு எங்களுக்கு கடலோர ஓரத்துல சீட்டு மாதிரி போட்டு எங்க பெண்களுக்கு வாழ்வதற்கு வழி காட்டுங்க. எங்க பெண்கள்லாம் வாழ்ந்து நாங்க எல்லாரும் குடியாரங்க எல்லாருமே சமைச்சு போட்டுருவாங்களா? இல்ல நான் ஆண்டு எனக்கு யாரும் சமைச்சு போட இந்த மாதிரி வாழ்க்கை நாங்க ஓட்டிருக்கிறோம். எங்க வாழ்வாதாரத்தை தயவு செஞ்சு அரசாங்கம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. பெண்கள் வந்து கேட்கல பெண்கள் தான் கேட்கல நேரத்துக்கு எங்களுக்கு தெருவாரமா ரோட்டுக்கிட்ட நாங்க வரல. உங்களுக்கு ரோட்டுக்கு டிஸ்டர்ப் தர மாட்டோம். எங்களுக்கு ரோட்டுக்கு அண்ணாண்ட சீட்டு மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா நாங்க இல்லாதவங்க உட்கார்ந்து வியாபாரம் பண்ணிட்டு நாங்க வீட்டுக்கு போயிடுவோம். உங்க போக்குவரத்துக்கு எந்த தொல்லையும் பண்ண மாட்டோம். எதனால பப்ளிக் வந்து அவ்வளவு தூரம் வரமாட்டாங்கன்னு எதனால சொல்றீங்க? ஏன் வரமாட்டாங்க? வேணும்னா உள்ள வந்து வரமாட்டேங்குதுங்க. மனுஷன் நுழைய மாட்டாதுங்களுக்கு போற வர பார்த்து வாங்கி போகுதுங்க. மீன் வாங்குறவங்க மட்டும் தான் உள்ள வருவாங்க. மீன் வாங்குறவங்க மட்டும் தான் வராங்க. ஏப்பா போல நம்பிட்டு போய் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு போயிடுறாங்க. நம்ம வீட்டுக்கு போய் வாங்கிக்கலாம். இது உள்ள என்னத்துக்கு போகணும் சுத்தி பார்க்கணும். முக்காசி பேர் வராங்க. இருமா வர பீச்சில் வந்து இருமா வர பீச்சில் வந்து பார்க்கிங் வராங்க தெரியுமா? பீச் சுத்தி பார்க்க அவங்க வந்து பார்க்கிங் விட்டுறாங்க. பார்க்கிங் விட்டு அவங்க பீச் பார்த்துட்டு அப்படி சப்போஸ் வரப்ப இங்க பக்கத்துலயே மொழியில இருந்தா வாங்கி போய் போதுங்க. இங்க கண்காணிக்கிறதுக்கு ஏதோ மாநகராட்சி சார்பா அதிகாரிகள் யாரும் போடலையா? ஏன்னா இங்க வந்து மீன் வாங்க வரவங்க மட்டும் தான் பார்க்கிங்னு சொல்லியிருக்காங்க. மத்தவங்க எல்லாம் வந்து பார்க்கிங் பண்றாங்க. அதை வந்து கவனிக்கிறாங்க. தெரியாதுல்லம்மா. இப்ப நீ கூட வர என்கிட்ட வந்து பேசுற நீ மீன் வாங்க வரியா? தெரியுமா? தெரியாதுல்ல. என்கிட்ட பேசிட்டு நீ என்ன செய்ற பாத்ரூம் போயிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து வாங்குறேன்ட்டு போறாங்க. ஏமா மீன் வச்சுருக்கிறோமா அடுத்த வாட்டி வந்து வாங்கிக்கிறாங்கன்ட்டு போயிடுறாங்க. இப்படிதான் எல்லாரும் போயிடுறாங்க. மீன் வாங்க யாருமே தயவு செஞ்சு வரதே இல்லை. ஒரு 100 பேர் தான் பொழைக்கிறாங்க. இது உள்ள 300 பேரை தந்து விட்டுட்டு 100 பேர் தான் பொழைக்கிறாங்க. இதுல முக்காசி வந்து வீட்டுல இருந்தவங்களுக்கு வேலைக்கு போனவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் கடையை கூட்டு ஃபர்ஸ்ட் கடை கொடுத்துறாங்க. நிறைய பேர் கொடுத்துறாங்க. இதுல கோல்மல் நடந்து நாங்க வியாபாரம் பண்ணவங்களுக்கு பின்னாடி போட்டாச்சு. வியாபாரமே ஆகுறது இல்லை. அதனால 237 கடை தான் எங்க மீன் நாங்க மீன் போட்டு கடைப்படுது. முக்காசி பேர் 367 கடை கொடுத்துறாங்க. இதுல யாருக்கு வியாபாரம் ஆகும்? வியாபாரம் பண்ணவங்க பின்னாடி தள்ளிட்டாச்சு. வியாபாரம் பண்ணாதவங்க முன்ன விட்டாங்க. வேலைக்கு போறவங்க அவளை தூக்கி முன்ன கொடுத்து வச்சுக்கிறீங்க. எல்லாம் பணம் வேலை செஞ்சுது. எங்களால பணம் கொடுத்து வாங்க முடியாதுமா. என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? கவர்மெண்ட்டுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? கவர்மெண்ட்டுக்கு நாங்க இருந்த இடத்துல போடுறோம். அதுதான் சொல்றேன். நாங்க இருந்த இடத்துல போறோம். இந்த சொகுசு எங்களுக்கு வேணாம். இந்த கடை வேணாமாமா. தயவு செஞ்சு கவர்மெண்ட்டுக்கு சொல்லுங்க. எங்களுக்கு வந்து எங்க மண்ணு தான் வேணும். இல்லன்னு வச்சுக்க நான் 2 பிள்ளைகளை எடுத்து தற்கொலை பண்ணி செத்துருவேன். 7 வச்சு செத்துருவேன் நானும். ஏன்னா எனக்கு ஆம்பளை சமையல் சோறு போட இதை நம்பிதான் நான் வாழ்றேன் நானும். குறிப்பாக பானு, தற்பொழுது இந்த பகுதியை பொறுத்தவரையில் மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தங்களுக்கு பழைய மாதிரியே கடை போடுவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் எனவும், இல்லை என்றால் இங்கு இருக்கக்கூடிய கடைகளை இவர்கள் மட்டுமே வியாபாரம் நடத்த வெளியாட்கள் யாரும் வந்து இங்கு மீன் விற்பனை செய்யக்கூடாத அளவிற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், அதே போல இங்கு இருக்கக்கூடிய வாகன நிறுத்த வசதி மற்றும் மற்ற பராமரிப்பு பணிகளை முறையாக கவனிக்க வேண்டும் எனவும் இங்கு தற்பொழுது போராட்டமானது நடைபெற்று வருகிறது. போலீசார் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்துமே தவிர மீனவர்கள் போராட்டத்தை கைவிடுவதாக இல்லை. தற்போது வரை தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் பானு.